அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத். நிக்காஹ தொடர்பான ஒரு சில வழிகாட்டுதல்களை இங்கே சுருக்கமான நேரத்தில் நான் பேசி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ் என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் கடமையான ஒரு இறை வணக்கமாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மார்க்கத்திலும் கிடையாது. தொழுகையை பற்றி, ஏனைய வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹு ஜல்லிஷானஹு தஆலா குர்ஆனில் விளக்கமாக சொல்லியதை விட, திருமண பந்தத்தை பற்றி, கணவன் மனைவியை பற்றி, திருமணத்திற்கு பின்புண்டான வாழ்க்கையை பற்றி அல்லாஹு ஜல்லிஷானஹு தஆலா குர்ஆனில் நிறைய பேசியிருக்கிறார். நிக்காஹ் என்பது ஒரு விசித்திரமான நடைமுறையை கொண்ட ஒரு பழக்க வழக்கம், ஒரு உறவு, ஒரு அமைப்பு, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். பொதுவாக தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னன்னா, பெண்களின் மனதை புரிந்து கொள்ள முடியாது, பெண்கள் எந்த நேரத்தில் எப்படி செயலாற்றுவார்கள், அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், செயல்பாடு எப்படி இருக்கும், யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் திருமணத்தினுடைய பந்தம். திருமணத்தின் பந்தத்தையும் யாராலும் ஒரு வரையறைக்குள்ளால் கொண்டு வர முடியாது. நாம் நிறைய நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கணவனிடத்திலே மார்க்கம் இருக்காது, ஷரியத் இருக்காது, கணவர் சம்பாதிக்க மாட்டார், உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட விளக்கமும் அவரிடத்துல இருக்கும். ஆனால் சந்தோஷமாக, நிம்மதியாக வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பார். வீட்டுல பிரச்சனை இருக்காது, பிரச்சனை முழுக்க அவரிடத்துல இருக்கும். குடிப்பார், சீட்டாடுவார், சம்பாதிக்க மாட்டார், யாரை பார்த்தாலும் ஏசுவார், பேசுவார், மனைவியை அடிப்பார். ஆனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, இபாதத் இருக்காது, வாழ்க்கை மட்டும் ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தொழுகை, நோன்பு, இபாதத்து, ஒரு நல்ல காரியத்தை கூட விட்டு வைத்திருக்க மாட்டார். எல்லா கயிறும் அவர்கிட்ட இருக்கும், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். புரிந்து கொள்ள முடியாத அம்சங்களில நிக்காஹ் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பெற்றிருக்கிறது. இப்படி இருந்தால் இப்படி இருக்க முடியும், இப்படி வாழ்ந்தால் இப்படி ஜெயித்து விடலாம் என்று ஒரு வரையறையை மட்டும் நிக்காஹ்னுடைய வாழ்க்கையில நம்மால் கொண்டு வரவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் குறித்து நிறைய பேசி இருக்கிறார். ரொம்ப கவனத்தோடு அணுக வேண்டிய விஷயம் என்பதாக நிக்காஹை பற்றி நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். பொதுவா எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு முன் அனுபவம் வேண்டும். ஒருத்தர் ஒரு கடை வைக்கணும்னு வைக்கிறாருன்னு வைங்கல, ஒரு துணி கடை வைக்கணும்னு நினைக்கிறாரு, கையில ஒரு 10-20 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா, உடனே நேர கடைக்கு போய் சரக்கையெல்லாம் வாங்கி உடனே கடையை விரித்து வியாபாரத்தை ஆரம்பித்து விட முடியாது. எந்த பொருளில் எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கணும், எந்த ஏரியாவுல என்ன கடையை வைத்து அங்க என்ன ஸ்டாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணனா அங்க இருக்கக்கூடிய வியாபாரம் நமக்கு சரியா கிடைக்கும் என்பதையெல்லாம் கணிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வியாபாரம் தெரிந்திருக்க வேண்டும். ஒருத்தர் துணிக்கடை வைக்கிறாருன்னா அதுல அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். புதுசா ஒருத்தர் செய்யணும்னு நினைச்சாலும் கூட ஒரு 6 மாசம் ஒரு கடையில போய் வேலை செய்து அதுல இருக்கக்கூடிய லாபம், நஷ்டம் எல்லாவற்றையும் பழகியதற்கு பின்னால் தான் ஒரு தொழிலை ஒருவர் துவங்க முடியும். ஒரு 2 வீலர் ஓட்டுறதுனா கூட கவனிச்சு பாருங்களேன். எடுப்புல பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நம்மளால கொண்டு போயிட முடியுமா? காரை ஆன் பண்ணி நம்மளால ஓட்டிட்டு போயிட முடியுமா? நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன், இன்ஜினியருக்கு படிச்சிருக்கிறேன், ஆனால் கார் ஓட்ட தெரியாது, ஸ்டார்ட் பண்ணி அமுத்தனா போயிருமான்னு கேட்டா இல்லை. அதற்கான பழக்க வழக்கம் வேண்டும். ஆனா இந்த சமுதாயம் என்ன செய்யுதுன்னா, எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல், எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லாமல் திருமண வாழ்க்கைக்குள்ளால் பெண்ணையும் ஆணையும் புகுத்தி விடுகிறது. அவர்களுக்கு சரியான ஆலோசனை இல்லை. என்ன நினைச்சுக்கிறோம், கல்யாணம் முடிச்சு கையெழுத்து போட்டு கணவன் மனைவின்னு சொல்லி உறவு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்கிற ஒரு சிந்தனை வந்து விடுகிறது. நிக்காஹனுடைய வாழ்க்கையில அவ்வளவு எளிதாக ஒருவரால் அனுபவத்தை பெற்றுவிட முடியாது. இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். திருமணம் என்பது வெறும் உடலியல் சார்ந்த தேவைகளை மட்டும் நிறைவு செய்யக்கூடிய அம்சம் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம், வெறும் உடல் சார்ந்த தேவைகள், ஆசை, காதல், மோகம் இதற்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது திருமணம் அல்ல. அதை தாண்டிய ஏராளமான விஷயங்கள் நிக்காஹுக்குள்ள இருக்கிறது. எங்கே மனைவியின் பேச்சை கணவன் கேட்க வேண்டுமோ அங்கே மட்டும்தான் மனைவியின் பேச்சை கணவன் கேட்க வேண்டும்.
எங்கே கேட்க கூடாதோ அங்கே கேட்க கூடாது. இரண்டுக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது. மனைவியை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அதே நேரத்துல மனைவியை கண்டிக்க வேண்டும். கணவர் என்ன சொன்னாலும் மனைவி கேட்கணும், ஒரு சில விஷயங்களை சொன்னால் மனைவி கேட்க கூடாது. மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லித் தருகிறது. உதாரணத்தை நபியின் வாழ்க்கையிலிருந்தே நாம பார்க்கிறோம். உம்ராவுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். உம்ராவுக்காக முதலாக உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி பயணம். மக்காவின் வாசலில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். நாம் கேள்விப்பட்ட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கலாம். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அனைவரையும் இஹ்ராமை கலைந்து விட்டு இந்த வருஷம் நம்ம வேண்டாம், அடுத்த வருடம் உம்ரா செய்து கொள்ளலாம் என்று சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கக்கூடிய மனோநிலையில் இல்லை. ஒரு நீண்ட நெடிய வரலாற்றின் ஒரு பகுதி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியின் ஆலோசனை கை கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவர்களுடைய மனைவி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னால் சஹாபாக்கள் செய்வதற்கு தயங்குகிறார்கள், முதல்ல நீங்கள் மொட்டையடித்து விடுங்கள், நீங்கள் இஹ்ராமை கலைந்து விடுங்கள், நீங்கள் செய்தால் சஹாபாக்கள் உடனே செய்வாங்க. இது யாருடைய ஆலோசனை? மனைவியின் ஆலோசனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் ஆலோசனையை கேட்டு அங்கே முதல்ல அவர்கள் மொட்டையடித்தார்கள், இஹ்ராமை கலைந்தார்கள், அங்கிருந்து கிளம்புவதற்கு ஆயத்தமானார்கள். சஹாபாக்கள் ஒன்னும் பேசல. அவர்கள் நபியை பின்பற்றி அப்படியே அவர்களும் செய்து விட்டார்கள். ஆலோசனை வெற்றி பெற்றது. சொன்னது யார்? மனைவி. கேட்டது யார்? அகில உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தார்கள். அந்த காரியத்தை வென்றார்கள். இப்படியே இன்னொரு இடத்தை நாம கவனிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டம், சக்கராத்தினுடைய நேரம். சக்கராத்தினுடைய நேரம் ரசூலுல்லாஹ் படுக்கையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமாக நின்று தொலை வைக்க சொல்லுங்கள்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கணக்கு என்னன்னு சொன்னா, வெறும் தொழுகை நடத்துறது மட்டும் அபூபக்கருடைய வேலை அல்ல, எனக்கு பின்னால் இவர்தான் தலைவர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார்கள். தொழுகை என்பது வெறுமனே நம்மளும் தனியா தொழுதுக்கலாம், ஏதோ பள்ளிவாசல் ஏதோ ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க, வந்தா சேர்ந்து தொழுதுக்கலாம், ஃபாத்தியா சூரா துணை சூரா ஓதுறது மிச்சம்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இம்முசல்லாவில் நின்று இமாமத் செய்வது சமுதாயத்தை வழிநடத்துவதற்கான பொறுப்பு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தின் மூலம் வெளிப்படுத்தி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொலை வைக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹின் மனைவி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை மிகவும் லேசான மனமுடையவர், அவரால் நீங்கள் நின்ற இடத்துல நின்று தொலை வைக்க முடியாது, உமர் ரலியல்லாஹு ரொம்ப வீரமானவர், அவரை தொலை வைக்க சொல்லுங்கள்னு சொல்ற. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அபூபக்கர் தான் தொலை வைக்கணும். மீண்டும் சொல்லுகிறார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இதற்கு மேல் ஆயிஷாவால் பேச முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுடைய மகளாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இடத்துல போய் சொல்றாங்க, என்னுடைய தந்தை ரொம்ப பலகீனமானவர், லேசான மனமுடையவர், அவர் தொலை வைத்தால் சரியாக வராது, உமர் ரலியல்லாஹு தொலை வைக்கணும், அதாவது உன்னுடைய தகப்பனார் தொலை வைக்கணும், நீ போய் நபியிடத்துல பேசுன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹப்ஸா நாயகியை ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டு அந்த ஆலோசனையை நிராகரித்தார்கள். எனக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு அபூபக்கர் தான் தகுதியானவர், அவர் தான் தொலை வைக்கணும், நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை முஸல்லாவில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இது ஒரு வரலாறு. இரண்டு வரலாறுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு உம்ராவுடைய இடத்துல ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் பேச்சை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அஸ்-ஸுமர்ல ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வ யத்தபிஊன அஹ்ஸனா. ஒரு அறிவாளி எப்படி இருப்பான்னு தெரியும். நல்ல அறிவாளி என்பவன் யார் என்று சொன்னால், யஸ்தமிஊனல் கௌல, பேச்சை கேட்பான். யஸ்தமிஊனல் கௌல் என்று சொன்னால், ஒருவர் நமக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னா, முதல்ல பேசுபவர்களை பேச விடுவான், அவர்களுடைய பேச்சை கேட்பான். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், சமுதாயத்திற்கும் பொருந்தும், முதலாளி தொழிலாளிக்கும் பொருந்தும், யாருடைய நடைமுறைக்காக இருந்தாலும் பொருந்தும்.
ஒரு சிலரை நம்ம பாக்குறோம், நம்ம போய் நல்ல விஷயங்களை சொல்லுவோம், யதார்த்தத்தை சொல்லுவோம், அல்லது 1 மணி நேரம் பிரயாணத்துல ஒரு 2 பேர் சேர்ந்து போறாங்கன்னா 1 மணி நேரம் பேசுவார். யார் பேசுவார்? ஒரே ஆள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதிரில் இருக்கக்கூடியவருடைய சூழ்நிலையை கவனிக்க மாட்டாங்க. எதிரில இருக்கவர் என்ன கருத்து சொல்ல வர்றாங்கிறதை கேட்க மாட்டாங்க. பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிவாளிகள் என்பவர்கள் எஸ்தமிஊனல் கவுல், பேசினா கேட்பாங்க. பேச விடாம இவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது முறையல்ல. இது எங்க பொருந்துதோ இல்லையோ, நிக்காஹ்வுடைய வாழ்க்கையில் பொருந்தும். மனைவி பேசினால் கணவன் கேட்க வேண்டும், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். வீட்டுக்குள்ள வரும் பொழுது செருப்போடு சேர்ந்து தன்னுடைய உலகம் சார்ந்த எல்லா வேலைகளையும் ஒருவர் கலட்டி வைத்து விட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு 5 நிமிஷம், ஜாஸ்தி வேணாம், ஒரு 5 நிமிஷம் மனைவியை பேச விட்டு இவர் அமைதியாக கேட்டாலே சொல்றாங்க, கிட்டத்தட்ட 90% மன முறிவுகள் தடுக்கப்படும். நீங்க மனைவிக்கு பவுன் கிலோ கணக்குல நகை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது டன் கணக்குல 10 சேலைகளை வாங்கி கொடுத்தாலும் சரி, கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கி தருகிறீர்கள். ஆனால் அவளுக்கான நேரத்தை மட்டும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு நீங்கள் செய்கிற எந்த ஒன்றும் சோபிக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையின் மூலம் இதைத்தான் சொல்றாங்க. அறிவாளி பேச விட்டு கேட்பான். இஸ்தமிஊனல் கவுல், முதல்ல பேசினால் கேட்க வேண்டும். மனைவி என்ன சொல்லுகிறாள், அவளுக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது, எதை நன்றாக இருக்கிறது, மனைவி செய்தால் பாராட்ட வேண்டும். அவரை பேச விட்டு நாம் பார்த்து அழகு பார்த்தாலே இந்த கணவன் நமக்கானவன் என்கிற சிந்தனை அவருடைய மனசுல வந்துடும். அல்லாஹ் தொடர்ந்து 2வது விஷயம் சொல்றான், இஸ்தமிஊனல் கவுல வ யத்தபிஊன அஹ்ஸனஹு, கேட்கிற எல்லாத்தையுமே செஞ்சிடக்கூடாது. இன்னொரு விஷயம் கவனிக்கணும், சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு தானாக சிந்தித்து முடிவெடுக்க தெரியணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பிறர் சொல்வதை கேட்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன சொல்றான்னா, யார் என்ன சொன்னாலும் கேள், ஆனால் அதில் நல்லதை மட்டும் நீ நடைமுறைப்படுத்துன்னு சொல்றான். மனைவி வந்து உட்கார்ந்தவன உங்க அம்மா இப்படி செய்யறாங்க, உங்க அக்கா தங்கச்சி இப்படி பண்றாங்க, வீட்டுல இருக்கவங்க இப்படி செய்யறாங்கிற எல்லா பிரச்சனையும் சொன்னா கேட்டுட்டு மனைவி மேல இருக்கிற பாசத்துல ஒரே அடியா பாஞ்சிடுறது. 30 வருஷம் 25 வருஷம் நம்மை வளர்த்திய தாய் அவர்கிட்ட எப்படி பேசணும், அத்தாட்ட எப்படி பேசணும்னு தெரியாம மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோரை முடித்துக் கொள்ளக்கூடிய, பெற்றோரை பகைத்துக் கொள்ளக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சூரா ஜுமர்ல பேசுறான், யத்தபிஊன அஹ்ஸனா, பேச்சில எது சரியாக இருக்கிறதோ, எது உனக்கு சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். ஆக திருமறையில நமக்கு இவ்வளவுதான் என்றல்ல, ஏராளமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. நிக்காஹ் என்பது ஒரு மணலால் அடுக்கப்பட்ட, மணலால் கட்டப்பட்ட அழகான மணல் வீட்டுக்கு சமமானது. நிக்காஹனுடைய வாழ்க்கை பார்த்து மணல்ல சிற்பம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். தத்ரூபமாக சிலை வடிப்பார்கள். மணல்ல ரொம்ப தத்ரூபமாக ஒரு மனிதனுடைய உருவத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து செதுக்குவார்கள். அதை அழிக்குதல்ங்கிறது ரொம்ப ஈஸி. நிக்காஹுடைய வாழ்க்கையை கெடுக்குதல் என்பது ரொம்ப இலகுவான காரியம். நாம் ஏற்கனவே சொன்னதை போல நிக்காஹுடைய வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியாத அம்சத்தை கொண்டது. பல்வேறு சமயங்களில் மனமுறிவுக்கு காரணமாக பெற்றோர்கள், குழந்தைகளுடைய பெற்றோர்களே இருக்கிறார்கள் என்பதை நாம் கவலையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தையின் மீது பாசத்தை காட்டுகிறேன், பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற பெயரில, அவர்களுக்கு பாசத்தை காட்டுகிறேன் என்கிற பெயரில கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடியவர்களாக பல்வேறு இடங்களில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கவலையோடு நாம் நினைவு கூற வேண்டும். திருமணத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்கணும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன்ங்கிற சூராவுல அல்லாஹ் சொல்லுவான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு, விரும்பி ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்குள்ள வாங்க, இல்லாட்டி நான் உன்னை நிர்பந்தப்படுத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த அம்சம் நிக்காஹுக்கு பொருள். கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டுமே தவிர இவர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது. குழந்தையுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது. டெய்லி ஒரு நாள் 9 மணி, டெய்லி காலையில நைட் என்ன செய்யறாங்க, 9 மணி 10 மணிக்கு போனை எடுத்து அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத மொத்தமா வாங்கி, இந்த இடத்தில் நீ இப்படி பேசணும், இந்த இடத்துல நீ இப்படி செய்யணும், அவர்களிடத்தில் இப்படி நடக்கணும், இவர்களுக்கு இப்படி நடக்கணும்னு குழந்தையின் வாழ்க்கையை பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பையனுக்கு நல்லதை சொல்லித்தரேங்கிற பேருல மனைவிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பெற்றோர்கள் சொல்லித் தருகிறார்கள். கடைசியில பார்த்தா கல்யாணம் பண்ணது 2 பேரு, வாழ்றது யாருன்னு பார்த்தா சம்பந்திகள் வாழ்ந்து கொண்டிருப்பார். இவனுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவளின் வாழ்க்கையை அவர்கள் பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, 2 பேரும் பிரிந்து கொள்வார்கள். பாதிக்கப்படுவது அந்த மணாளனும் மணாளியும் தான். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி லக்கும் தீனுக்கும் வலியதீன், உன்னுடைய மார்க்கம் உனக்கு, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு. அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும். நல்ல உபதேசத்தை சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த ஏற்றத்தாழ்வுகளை பாடமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுங்க, எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுங்க. தமிழ்ல சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உதாரணம், குழந்தையை நீங்கள் நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சா அந்த குழந்தைக்கு மீனை எப்படி பிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர மீனை பிடித்து கையில் கொடுக்க கூடாது. வாழ்க்கையில் கூட கையை பிடிச்சு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகவே கூடாது. எப்படி வாழணும்னு சொல்லித்தரு. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் எங்க விட்டாலும் மீன் பிடிச்சு எடுத்து சம்பாதித்து பிழைத்துக் கொள்வான். ஆனால் பிடிச்சு கையில கொடுத்து பழக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். பெருகி வரக்கூடிய காலத்துல நம்ம நிறைய பேசுறோம். அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இல்லை, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை, நீங்கள் எல்லாம் அறிவில் குறைந்தவர்களாக இருந்தீர்கள், நாங்கள் எப்படி வாழ்றோம் தெரியுமா, டெக்னாலஜி என்ன தெரியுமான்னு பேசக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் உன்னை சொல்லணும். கடந்த காலத்தில் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி மொபைல் இல்ல, தொழில்நுட்பம் இல்ல, கல்வி இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆனால் 60 வருஷம் 70 வருஷம் நிம்மதியாக கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள், நிம்மதியா வாழ்ந்தாங்க. 4 நாட்களில் தொடங்கி 40 வருட திருமண வாழ்க்கை கூட தலாக்கை நாடி பள்ளிவாசல்களுக்கு வருகிறது. என்ன காரணம்? சரியான புரிந்துணர்வு இல்லை. வீட்டுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வர்றார், 6 மணி வரைக்கும் வீட்டுல பேசிட்டு இருக்கிறார், 8 மணிக்கு சாப்பிடுறாரு, 10 மணிக்கு படுத்து தூங்கிறார், காலையில திரும்ப 6 மணிக்கு கிளம்புறார், 8 மணிக்கு வெளியே போயிடுறார். இதற்கு நடுவுல அவருடைய லாப நஷ்டத்தை மனைவிட்ட பேசுறது இல்ல. அதுக்கு நடுவுல 24 மணி நேரம் மனைவி என்ன செய்யறா கணவனுக்கு தெரியறது இல்ல. நீங்கள் இந்த வீட்டுலதான் இருக்கிறீங்களாங்கிறதே தெரியாத அளவிற்கு வாழக்கூடிய கணவன் மனைவிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், திருமண வாழ்க்கை என்பது வெறுமனே உடல் சார்ந்த தேவைக்காக கட்டமைக்கப்பட்டது அல்ல, மாறாக உயர்வான லட்சியத்திற்காக வேண்டி மார்க்கத்தால் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுதான் திருமண வாழ்க்கை என்பது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் செய்து நல்ல முறையில் வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த தீனில் மார்க்கத்தில் பாதி உங்களுக்கு கிடைத்து விட்டது, மீதம் இருக்கக்கூடிய பாதிக்கு மட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அங்கிக் கொண்டால் போதுமானதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப நூதனமான ஒரு விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இருக்கக்கூடாது, சம்பந்திகளுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா அவர்களுக்கு தேவையான அடிப்படை என்னன்னா தக்வா, இரையச்சம். சாப்பாட்டில் உப்பை போல கலர் அழகா இருக்கும், வெந்திருக்கக்கூடிய விதம் அழகாக இருக்கும், மனம் நல்லா இருக்கும், எல்லாம் சரியா இருக்கும். எடுத்து வாயில் வைத்தால் சப்புன்னு இருக்கும், உப்பு இருக்காது. சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்று சொல்லுவதை போல தக்வா, இரையச்சம், இறைவனின் பெயர் சொல்லப்படாத ஒரு வாழ்க்கை நிச்சயம் சோபிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்காது. வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவரை தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல சொர்க்கம் வரை சென்று சேரக்கூடிய நல்லதொரு உறவாக இந்த திருமண உறவு நமக்கு இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் திருமண வாழ்க்கையில் இணைய இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கும் எதிர்வரக்கூடிய காலங்களில் தரம் பிடிக்க இருக்கிற எல்லா மணாளர்களுக்கும் திருமண வாழ்வில் இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மன நிம்மதியான சந்தோஷமான எல்லா பாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்லதொரு வாழ்வை நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.